இந்த மாதிரி பாத்து பாத்து இதை எடுத்துக்கோ மாதிரி. ஹாசினி தெரியுமா? அடுத்து நீ பண்ணு. நான் போறேன். ம். கை கட்டு. இந்த மாதிரி கொடுங்க. இது எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன் என் கையால. பாத்து பாத்து விட்டு நீங்க வாங்கம்மா. ம். அப்பா எவ்வளவு திருஷ்டி. உங்க கண்ணுதான் போட்டோம். சாப்பிடுமா. என்ன மாதாஜி, உங்களை யாருமே கண்டுக்கவே இல்ல. அம்மா நீங்க பண்ணுங்கம்மா. பண்ணுங்கம்மா. மாதாஜி என்ன தயக்கம்? நீங்க பண்ணாதான் காசி விஸ்வநாதரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பரிபூர்ணமா இருக்கும்.
ஏன்னா நீங்க ஒரு மகா பக்திமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. பண்ணுங்கம்மா வாங்க. ஓம் நம சிவாய. அடாடாடாடா. இந்தாங்க. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கு. ஓம் நம சிவாய. ஆ, அம்மா நீங்க வாங்க. போங்கம்மா. நீ போன அடுத்து பண்ணு. ஒவ்வொருத்தரா போங்க. பார்க்க அழகா இருக்காங்கல்ல. அகிலா, அடுத்து நீங்க வாங்க. ம். ஹாசினி, எல்லாரையும் சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். ஆ சரிங்க பெரியம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். ம், இங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ம், ஆ, சரி கேட்டுக்கிட்டீங்களா? சரி. வாங்க. ஸ்ரீஜா, என்னாச்சு ஸ்ரீஜா, என்னம்மா? ஸ்ரீஜா, என்னாச்சு ஸ்ரீஜா? ஐயையோ. திடீர்னு என்னாச்சு? ஏன் மயக்கம் போட்டான்னு தெரியலையே. ஐயோ, அஸ்வினி சார், டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர இதோ சொல்லுங்க. பண்றேன். பண்ணுங்கம்மா. ஹலோ டாக்டர். ஒன்றும் இல்லை ஸ்ரீஜா, இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வரதான் செய்யும். இப்போ டாக்டர் வந்துருவாங்க, சரியா? என்னாச்சு இவளுக்கு? தெரியலையே மாதாஜி. டாக்டர் வந்தாச்சு, வாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. என்னாச்சு சொல்லுமா, என்ன பண்ணுது? வாங்க டாக்டர். நீங்க சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு பாருங்க. மயக்கமா இருக்குன்னு சொல்றா. பார்த்து நல்லா செக் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரியா சாப்பிடுறாங்களா இல்லையா?
டாக்டர் நான் கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். பேபி வீக்கா இருக்கு, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட வைங்க. சரிங்க டாக்டர். ம், டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற டானிக்கோட நான் இப்ப எழுதி கொடுக்கிற சிறப்பையும் சேர்த்து கொடுங்க. தேங்க்ஸ் டாக்டர். ம், யா. நல்லா பாத்துக்கோங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க டாக்டர் ஜி. ஓகேங்க. டாக்டர் சொன்னதை கேட்டல. இனிமே நீ சாப்பிடுற விஷயத்துல நாங்க சொல்றதை தான் கேட்கணும் ஸ்ரீஜா. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்கு, வியாழக்கிழமை குரு பகவானுக்குன்னு இனிமே இந்த விரதம் இருக்கிற வேலைலாம் வச்சுக்காத ஸ்ரீஜா. ஆமா, நீயும் வீக்கா இருக்க, உன் வயித்துல இருக்க குழந்தையும் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். ஆமா ஸ்ரீஜா, இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப டாக்டர் சொன்னது, அத்தையும் ஹாஸ்னியும் சொல்றது கேட்டு நடந்துக்கோ. ஆமா ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, பெண்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுவும் மாசமா இருக்கிற பெண்கள் ரொம்பவும் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். அதுதான் பொறுக்க போற குழந்தைக்கு நல்லது. என்ன மாதாஜி, ஆளுக்கு ஸ்ரீஜாவுக்கு அட்வைஸ்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காளுவா. உங்க பங்குக்கு நீங்களே ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அட்வைஸ் சொல்றதும் பிடிக்காது, கேட்கறதும் பிடிக்காது. ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். இதை சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஸ்ரீஜா, கொஞ்சம் இப்ப வந்துடுறேன். என்ன மாதாஜி, மாறி திடும்னு மாடிக்கு போறா. என்ன விஷயம்னு ஒன்னும் புரியலையே. வெயிட் பண்ணுங்க. சரி. ஸ்ரீஜா, இது சித்தர் சாமி கொடுத்த ஆயுள் நீடிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனி. இத சாப்பிடு, உன் ஹெல்த் நல்லா இருக்கும். என்ன மாதாஜி, இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்குது. இத நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஸ்ரீஜா, சாப்பிடு. இல்ல மாறி, இது சித்தர் சாமி உனக்காக கொண்டு வந்து கொடுத்தது. நீயே சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்பாடா, தப்பிச்சா. ஸ்ரீஜா சொல்றது கரெக்ட் தான் மாறி. சித்தர் சாமி மாதிரி அவர் உனக்காக கொடுத்தத நீதாம்மா சாப்பிடணும். ஆமா மாறி, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். இது நீதான் சாப்பிடணும். ஆமா மாறி, நீதான் சாப்பிடணும். ஸ்ரீஜா ரொம்ப வீக்கா இருக்கா. அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னத நீங்க எல்லாரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஸ்ரீஜா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறா. சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. இப்போ ஸ்ரீஜாவோட ஆரோக்கியம் முக்கியம். அதனால இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட ஸ்ரீஜா சாப்பிடுறதுதான் நல்லது. என்ன மாதாஜி, மாறி ஸ்ரீஜாவை சாப்பிட வச்சு விக்கெட் எடுக்காம விட மாட்டா போல இருக்குதே. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல, குழப்பமா தான் இருக்கு. வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஸ்ரீஜாவோட ஆரோக்கியத்துக்கு டாக்டர் சிரப் கொடுத்திருக்காங்கல்ல, அதை வாங்கி கொடுப்போம். ஆமா மாறி, சூர்யா சொல்றத கேளு மாறி. ஆமா மாறி, சித்தர் சாமி உனக்காக கொடுத்தத நான் சாப்பிடுறது எனக்கு சரியா படல. அதனால இத நீயே சாப்பிடு.
நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அதனால இதை நீயே சாப்பிடு. இவன் விட மாட்டா போல இருக்குது. யார் சாப்பிட போறாங்கன்னு ஒரே டென்ஷனால இருக்குது. நீயும் பொறுக்க போற குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஸ்ரீஜா, அக்கா நான் சொல்றேன், வாங்கிக்கோ. நான் சொன்னா நீ கேப்ப தானே? இத நீ வாங்கி சாப்பிட்டாதான் நான் சந்தோஷப்படுவேன். வாங்கிக்கோ. ஐயோ, சரி, நீ வாங்கிக்கோ ஸ்ரீஜா. ஹஸ்பண்ட் சரே சொல்லிட்டாருல்ல, வாங்கிக்கோ. இந்தா ஸ்ரீஜா, எடுத்துக்கோ. சரி. மாதாஜி, கனி கை மாறிடுச்சு. எதையாவது பேசி ஸ்ரீஜா சாப்பிட்றத தடுத்து நிறுத்துங்க மாதாஜி. இல்லைன்னா அநியாயமா 3 உயிர் போயிரும் மாதாஜி. கை மீறி போயிடுச்சு சங்கரபாண்டி. இப்ப நான் போய் ஏதாவது சொல்லி தடுத்தா மாரிக்கு என் மேல டவுட் வந்துடும். அது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். நடக்கிறது நடக்கட்டும், நீ அமைதியா இரு. ஐயோ பாவம். இல்லக்கா, இத நீயே சாப்பிடு. சொல்றேன்ல, சாப்பிடு. இரு. இது சித்தர் சாமி கொடுத்தது. அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த ஷிஜா, தண்ணி குடி. கொடுங்க. முடிஞ்சு. ஸ்ரீஜா, நீ ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடு. போயிட்டு வா. பார்த்து போய் ரெஸ்ட் எடு மகளே. ஐயோ பாவம், அவளை பார்க்க பாவமா இருக்கு.